ஹாய், ஹலோ மக்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் 4 ரோட்ஸில் இருக்கக்கூடிய லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூலில் இன்றைக்கி டாக் ஷோ நடந்தது. ஆகஸ்ட் 15 மற்றும் 16 2 நாள் பார்த்தீங்கன்னா இந்த டாக் ஷோ நடந்தது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி, அதாவது கடைசி நாள் அன்றைக்கி தான் நம்ம விசிட் பண்ணியிருந்தோம். உள்ளே வந்து நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃபீயை ஒரு ரூ. 20 வாங்கினாங்க. தலைக்கு ரூ. 20, யாராக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சின்னவங்களாக இருந்தாலும் சரி, தலைக்கு ரூ. 20 என்ட்ரி ஃபீ வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ உள்ளே நுழைஞ்சோடனே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோ முடிஞ்சோடனே கூட்டிகிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. நிறையா பேர் பார்த்திங்கன்னா வெளியூர்கள்லேருந்து வெளிநாட்டுகள்லேருந்து தான்லாம் கூட பார்த்திங்கன்னா டாக் ஷோக்கு வந்திருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் ரிட்ரைவர்னு நினைக்கிறேன். இது கோல்டன் ரிட்ரைவர் பார்த்திங்கன்னா அழகாக குளிச்சுட்டு நல்லா ஃபேன் காற்றுல அப்படியே அப்படியே இதில் நல்லா குழுன்னு இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ட்ரையர்லாம் போட்டு அந்த ஈரத்தெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னாலும் தெரியும், ஏகப்பட்ட கார்ஸ் பார்த்திங்கன்னா வளைச்சி நின்றுட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானான்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டேட்டில் இருந்தும் பார்த்திங்கன்னா இந்த டாக் ஷோக்கு பார்த்திங்கன்னா அந்த அவங்களுடைய டாக்ஸை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 செக்ஷனாக பிரிச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு செக்ஷனில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹைட்டாக டாலாக ரொம்ப பார்த்தாலே நடுங்கிற மாதிரி இருக்கிற டாக்ஸ், கொஞ்சம் அக்ரெசிவ் பயங்கரமாக இருக்கக்கூடிய டாக்ஸில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2ல் மீடியம் அக்ரெசிவாக இருக்கக்கூடிய ஒரு சில டாக்ஸ் லைக் ராஜபாளையம், அப்புறம் கன்னி சொல்லிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் வெரிசிஸ் டாக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. தேர்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இது தான் தேர்ட் செக்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வந்து பீகல், அப்புறம் ஒரு சில குட்டி குட்டி செல்லமாக இருக்கக்கூடிய நாய்கள்லாம் பார்த்திங்கன்னா அதை வச்சு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷோ நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய எல்லா நாய்களும் அவங்களுடைய ஓனர்ஸோடு பார்த்திங்கன்னா அங்கே வந்துடுவாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா அங்கே அந்த நாய்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக நிற்கணும். ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய கமாண்ட்ஸை ஃபாலோ பண்ணணும். இதுதான் ப்ரொசீஜர். ஸோ அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக கூட்டு வரணும். ஓனருக்கு வந்து ஓனர் சொல்கிற மாதிரி ஒபே பண்ணி கரெக்டாக நடந்துக்கணும். அப்படி நடந்துச்சு அப்படின்னா அந்த டாக்ஸ் வந்து வின்னர். அப்படி இல்லை ஏதோ கொஞ்சம் சொதப்புது அப்படின்னா அது வந்து செகண்ட் கேட்டகிரி, தேர்ட் கேட்டகிரி அந்த மாதிரி இதில் நோத்திடுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நிற்க வச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொட்டேஷன் அவங்க கூடயே வரணும். சொல்கிறதெல்லாம் ஒபே பண்ணுதா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜ் இருந்து அவங்க இதுக்கு மார்க்ஸ்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஸ்பாட் ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லை. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் விட்டு ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் முன்னாடியே பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணவங்க மட்டும்தான் இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஒரு சில டாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கேஜுக்குள்ளே வச்சுருந்தாங்க. ஒரு சில டாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஓப்பனாக அப்படி வெளியே கட்டி போட்டிருந்தாங்க. ஸோ இந்த டாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய படத்தெல்லாம் பார்த்துருப்போம். இந்த டாக்ஸ் ப்ரீட்ஸோட நேம்ஸ்லாம் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட்லி குழந்தைங்கள கூப்பிட்டு போயிருந்தோம். நிறைய பேரும் பார்த்திங்கன்னா குழந்தைங்கள கூப்பிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தா கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக வித்தியாசமாக நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்ததுனால குழந்தைங்கள நிறைய பேர் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. நானும் என்னோடய குழந்தைய கூப்பிட்டு போயிருந்தேன். ஸோ இந்த டாகோட ஓனர் பார்த்திங்கன்னா அதுக்கு ஏதோ பிஸ்கெட் மாதிரி ஏதோ ஒரு இது மாதிரி கொடுத்துட்டு அப்படியே கூட்டு ட்ரெயின் பண்ணுறாரு. இது பார்த்திங்கன்னா ராஜபாளையம் டாகு. பார்த்தோன்னே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ உள்ளே அந்த ஷோக்கு அவங்க கூப்பிடும்போது போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 3வது செக்ஷன் செல்ல பிராணிகள்லாம் இருக்குல்ல அந்த இடத்துலலாம் வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க கூப்பிடும்போது அந்த பார்ட்டிசிபேட்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த நம்பர் கூப்பிடும்போது நம்ம அங்கே போயிட்டு அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டாகையும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி பண்ண வைக்க வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி பண்ணிச்சுன்னா அந்த இடத்துலையே ஸ்பாட்லேயே பார்த்திங்கன்னா அதுக்கு ப்ரைஸ் கொடுத்து அந்த ஓனருக்கு வந்து ஒரு ஷீல்டு மாதிரி கொடுத்து பாராட்டி அனுப்பிடுறாங்க. ஸோ உண்மையாலுமே குழந்தைங்களாம் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ தி சேலம் ஹேகம் கெனல் கிளப், ஸோ இவங்க தான் பார்த்திங்கன்னா இந்த டாக் ஷோ வந்து நடத்துனது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த ராஜபாளையம் டாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வரிசையை நிற்க வச்சு ஸோ அந்த காம்படிஷனுக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஈவன் ஏகப்பட்ட டாக் வெரைட்டிஸ் வந்துருது. நேற்று கூட வந்து ஆகஸ்ட் 15 அன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்னும் நிறையவே வெரைட்டிஸ் வந்துருந்ததை சொன்னாங்க. பட் நம்ம வந்து எக்ஸிபிஷன் போயிருந்ததுனால நம்ம அதை விசிட் பண்ணல அன்றைக்கி. ஸோ இன்றைக்கி தான் விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ ஒவ்வொரு டைமாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ப்ரீடும் பார்த்திங்கன்னா அப்படியே செட்டாக நடத்திட்டு இருந்தாங்க. அப்படியே ஒரு செட்டுக்கு தான் ஒரு ப்ரீடு அப்படின்றத அந்த ப்ரீடுக்கு சேர்த்து தான் வைக்கிறாங்க. மிக்சிங்லாம் இல்லை, அந்தந்த ப்ரீடு செட்டாக நடத்துங்க. இப்போ ராஜபாளையமாக சேர்த்து ஒரு ப்ரீடாக வச்சு ஒரு காம்படிஷன் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கன்னி அப்படி ஒவ்வொரு ப்ரீடுக்கும் ஒவ்வொரு செட்டாக வச்சு நடத்துகிறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கன்னின்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய நாட்டு நாய்களும் பார்த்திங்கன்னா வச்சுருந்தாங்க. ராஜபாளையம் கன்னிலாம் வந்து நம்மளுடைய பாரம்பரிய நாட்டு நாய் இனங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் கூட பார்த்திங்கன்னா நல்லா வளர்த்தி நல்லா ட்ரெயின் பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க.
வெளியூர்களில் இருந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவங்களுடைய டாக்ஸை கூப்பிட்டு வந்திருந்தாங்க. ஷோ முடிஞ்சோன்னே எல்லா டாக்ஸையும் கூப்பிட்டு போய் காரில் ஏசி போட்டு உட்கார வச்சுட்டாங்க. ஈவன் அந்தளவுக்கு அவ்வளோ செல்லமாக வளர்த்துருக்குறாங்க நிறைய பேர் அவங்களுடைய டாக்ஸை. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஸோ அங்கே அந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் அந்த டாக்ஸை ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு ரவுண்ட் மாதிரி அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சில கண்டிஷன்ஸ் வச்சு இந்த மாதிரி ரவுண்டு மாதிரி அடித்து சில கண்டிஷன்ஸ்லாம் சொல்கிறாங்க, இப்படி பண்ண சொல்லி அப்படி பண்ண சொல்லி. ஸோ அதை வேஸ்ட் பண்ணி அவங்க மார்க்ஸ் கொடுத்து அந்த டாக்ஸை வின்னா இல்லையா அப்படிங்கிறத அவங்க ஜட்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோ, நிறைய என்டர்டெயின்மெண்ட் வீடியோ எல்லாம் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுவேன். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.